ஆறுமுகம், அரவிந்த் வேல்ராஜன், தேஷ்னா முரளி, தியுதி ஐயர், இஷிதா பல்லவி ரவி, கௌதம் வேல்ராஜன், ஹேமா ஆறுமுகம், ஐஸ்வர்யா சந்தன், கார்த்திக் வைரவன், நிஷாத் கோவிந்த், மானவ் நட்ராஜன், பிரத்யும், சரஸ் ஜீவானந்தம், ஷரண் முருகபூபதி, வித்யா செந்தில், ஸ்ரீவித்யா ஹரி, சுகீலா வேல்ராஜன், ஸ்வாதி பிரத்யும், வாணி வைரவன், வைஷாலி பிரபாகரன். இதோ இப்போ உங்களுக்காக இந்த நாடகம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நிகழப்போகும் இந்த நாடகம் நமது காப்பியங்களில் ஒன்றான ராமாயணம். இதில் முக்கிய பங்கெடுத்து நடித்திருப்பவர்கள் டோக்கியோவில் வசிக்கும் இந்திய குழந்தைகளும் ஒரு சில பெற்றோர்களும் ஆவர். நடிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய சொந்த குரலில் பாடியும் இருக்கிறார்கள். ராமாயணமாக இருந்தாலும் எளிய முறையில் எல்லோருக்கும் புரியும்படியாக இதை அமைத்திருக்கிறோம். கதையை இடையிடையே நான் உரைப்பதும் குழந்தைகள் சினிமா பாடல்களை பாடி நடிப்பதும் தான் இந்த நாடகம். ராமாயணத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டுள்ள நாங்கள் அதை கொச்சைப்படுத்தும்படியான பாடல்களையோ சம்பவங்களையோ இதில் சேர்க்கவில்லை என்பதை உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மகாராஜா தசரதரும் மகாராணி கோசலை, கைகேயி, சுமித்ரை ஆகிய இவர்கள் இருக்கும் அரண்மனை காட்சியுடன் நமது நாடகம் துவங்குகிறது. நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. ராம லக்ஷ்மண பரத சத்ரு கதைய நல்லா கேளு. அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு. ராம லக்ஷ்மண பரத சத்ரு கதைய நல்லா கேளு. அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு. 4 புதல்வர்களுக்கும் பல வித்தைகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தார் மன்னர். அப்பொழுது முனிவர் விஸ்வாமித்திரர் அங்கே வருகிறார். தான் ஒரு பெரிய யாகம் செய்ய போவதாகவும் அதற்கு பாதுகாப்பு அளிக்க ராமரையும் லக்ஷ்மணரையும் அனுப்பி வைக்க மன்னரிடம் அனுமதி கேட்கிறார். மன்னர் முதலில் சிறிது தயங்கினாலும் பிறகு சம்மதித்தார். கொடிகட்டு மலைகளை மட்டும் வரிமுட்டு லட்சியம் எட்டும் வரையிட்டு படையது படையப்பா. வெற்றி கொடிகட்டு மலைகளை மட்டும் வரிமுட்டு லட்சியம் எட்டும் வரையிட்டு படையது படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விழுவெட்டு குளிவெட்டு பாறைகள் வெட்டி பிழிவெட்டு உடல் படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விழுவெட்டு துளிபட்டு பாறைகள் வெட்டி பிழிவெட்டு உடல் படையப்பா. முனிவரின் யாகம் நல்லபடியாக முடிந்து ராமர் லக்ஷ்மணர் தாடகை சுபாகுவை வீழ்த்தினார்கள். நடந்து செல்லும் வழியில் அகலிகையின் சாபத்தையும் தீர்த்து வைத்தார் ராமர். இருவரும் மிதிலை நகர் நோக்கி செல்கின்றனர். மிதிலையில் யார்? நமது சீதை தானே. ஷல்லல்லா ஷல்லல்லா வெட்டில் வாழ் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா. செசி சே செவந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி. மருவி வி வி என்னை தருவி வி வி அலிகுலாசை கல்வன் எங்கே வருவானோ. கன்னிமாடத்தில் நின்றிருந்த சீதையை அண்ணலும் நோக்கினார். ராமரின் கம்பீரத்தை கண்டு அவளும் நோக்கினாள். இரண்டாய் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பின் உந்தன் கள்ள சிரிப்பின்
என்னை தள்ளி விட்டு ஓடி மறைந்தாய். சீதையின் சுயம்பரம் நடக்கிறது. ராமர் அதில் பங்கு கொள்ள மிதிலைக்கு செல்கிறார். சிவதனுசை யார் வளைக்கிறார்களோ அவருக்கு தானே சீதை. அழகிய மிதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார்? பழகிடும் ராமன் வரவே எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். அழகிய மிதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார்? பழகிடும் ராமன் வரவே எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தார். ராமர் வென்றார். சீதையை மணக்கிறார். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உடலாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையாலும் எஜமானே, இணையாலும் எஜமானே, என்னையாலும் எஜமானே, என்னையாலும் எஜமானே. கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் நாடு திரும்புகிறார்கள். தசரதருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ராமருக்கு முடிசூட்ட ஆசை கொண்டு அதற்கான தேதியும் குறிக்கிறார் தசரதர். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. குய் கூட்டங்கள் கிளி கூட்டங்கள் எங்கும் ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எல்லோருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி. நாடு முழுவதும் திருவிழா போல காட்சி அளிக்கிறது ராமர் பட்டாபிஷேகத்தால். ஆனால் கூனியின் வஞ்சனை போதனையால் மனம் மாறினாள் கைகேயி. மணிமுடியை தன் மகன் பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவுமாறு வரமது கேட்டாள் கைகேயி. அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூச்சை அடைந்தார். பின்னர் கைகேயி ராமனையும் அழைக்கச் செய்தாள். ராமர் வருகிறார். என்ன நடந்தது? தந்தை உன்னை வனம் போகச் சொல்லி உன் தம்பி பரதனுக்கு மணிமுகடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமே இல்லாமல் அஞ்சன வண்ணன் சம்மதம் தாயே என்று வணங்கிச் சென்றான்.
லக்ஷ்மணர் இருவரும் காட்டுக்கு செல்கிறார்கள். குகனின் உதவியுடன் பஞ்சவடியை வந்து சேர்கிறார்கள். ராமருக்கு வனவாசம் 14 ஆண்டுகள். நாடே துயரத்தில் ஆழ்கிறது. ஆனால் கைகேயி சிறிதும் கலங்காமல் மணிமுடியை பரதனுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறாள். ஒரு நாள் காட்டில் ராமர் தியானத்தில் இருக்கிறார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது சூர்பனகை அங்கே வருகிறாள். ராமா ராமா அம்பு விடு ராமா, அன்பினால் அன்பினால் அம்பு விடு ராமா. ராமா ராமா அம்பு விடு ராமா, அன்பினால் அன்பினால் அம்பு விடு ராமா. அம்பு பாய்ந்தது. சூர்பனகையின் மூக்கு அறுபட்டது. ஓடினாள் சூர்பனகை அண்ணன் ராவணனிடம் முறையிடுவதற்காக. அண்ணா, மூக்கு அறுந்ததே என்று அழைத்தாள். நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்போ ரொம்ப கெட்டு போச்சனே. அத சொன்னா வெக்கு கேடு, சொல்லாட்டி மான கேடு. மலர்களை போல் தங்கி இருக்கின்றாள் அண்ணன், வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றார். தங்கையின் போதனையால் ராவணன் மிகுந்த கோபம் கொண்டான். சீதையை சிறையெடுக்க முடிவு செய்தான். அதற்காக மாரீசன் என்னும் அரக்கனை மான் போல அனுப்பி வைக்கிறான். ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் காட்டில் இருக்கும் நேரத்தில் மாரீசன் அங்கே மான் போல போகிறார். மானை பார்க்கிறாள் சீதை. அவளுக்கு அந்த மான் வேண்டும். மணி 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 உன்னித்தானே, மணி 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 உன்னித்தானே, உன் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன மணி. மணி 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 உன்னித்தானே, என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன மணி. ராமர் தான் சென்று மானை கொண்டு வருவதாக கூறி செல்கிறார். வெகு நேரமாகியும் ராமரை காணவில்லை. ராமர் திரும்பி வராததால் சீதை கவலை கொள்கிறாள். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பலே. கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா. துயரத்தில் இருக்கிறாள் சீதை. அப்பொழுது ராவணன் அங்கே வருகிறான். எப்படி? பிட்சை கேட்டு வருபவர் போல சீதை முன்னே வந்து நிற்கிறான். பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா.
மஞ்சள் வளரே வா வா கொஞ்சம் கிளியே வா வா மஞ்சள் வளரே வா வா கொஞ்சம் கிளியே ராமரும் லக்ஷ்மணரும் வீடு திரும்பினார்கள். ஆனால் சீதை எங்கே? எங்கே சீதை? அவளை எங்கேயும் காணவில்லை. ராமர் மிகவும் மனம் நொந்தார். உன்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உயிர் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி தேடி அலைகிறார்கள். ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கிச் சென்ற செய்தியை ஜடாயு வழியாக அறிகிறார்கள். பிறகு அனுமாரின் நட்பை கொள்கிறார் ராமர். வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா மயிலையிலே கவனீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா மயிலையிலே கவனீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா. சீதையை காண அனுமார் அசோகவனம் செல்கிறார். ஸ்ரீராமனும் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை நீக்க கடல் தாண்டி வந்தான் அம்மா எதிர்போரில் வெல்வானம்மா. அசோகவனத்தில் சீதை தனியே அமர்ந்திருக்கிறாள் ஆழ்ந்த துயரத்தில். அப்பொழுது ராவணன் வருகிறான் அங்கே சீதையை காண. உசுர போகுது உசுர போகுது கொஞ்சம் சீக்கிர தவிக்கிற மடி பிச்சு கேட்க மனசு காடிய மணி கொய்யில் நீயங்கோ ஐவிரம் தீண்டின நினைக்கினி பழமன தெரிஞ்சந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்கிறடி. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். காட்டுக்கு திரும்பிய அனுமார் ராமரை கண்டு நடந்ததையெல்லாம் கூறுகிறார். ராவணன் சமரச பேச்சுக்கு இடம் தரவில்லை. அதனால் அனுமார் ராமனிடம் செல்கிறார். ராமனிடம் சென்று நடந்ததையெல்லாம் உரைக்கிறார் அனுமார். கண்டேன் சீதையை என்கிறார். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே யாம் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பே
என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று கேட்பேன். அடே நண்பா நின்று கொள்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். ராவணர் சமரச பேச்சுக்கு இடம் தராமல் இருந்ததால் அனுமார் மிக்க கோபம் கொண்டு கிஷ்கிந்தையை தீக்கு இரையாக்க ஆகிறார். ஹனுமான் உன்னை கண்ணால பார்த்தாலே பேன் பேன் பேன், ஹனுமான் வந்து முன்னால நின்னா பேன் பேன் பேன், ஹனுமான் உன்னை கண்ணால பார்த்தாலே பேன் பேன் பேன், ஹனுமான் வந்து முன்னால நின்னா பேன் பேன் பேன். போர் செய்வது தீர்மானமாகிறது. ராமர், லக்ஷ்மணர், அனுமார் மூவரும் இலங்கைக்கு செல்கிறார்கள் வானரப்படையுடன். விபீஷணரின் நட்புடன் போர் ஆரம்பமாகிறது. ராமரும் லட்சுமணரும் நாடு திரும்பினார்கள். மிக விமர்சையாக ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிறது. All the Rama fans, Jai! Don't you miss the chance, Jai! All the Rama fans, Jai! Don't you miss the chance, Jai! Rama dance, 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 Jai Ram!